ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுவரை இருந்ததை விட இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே சிலிர்ப்பூட்டக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய நேச்சர் பிளேசஸ் எல்லாமே விசிட் பண்ணுவீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட. அப்படி இல்லாட்டி ஹோட்டலுக்கு போகிறது, அதாவது தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு மணித்துளியையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நிறைய ட்ரிப்ஸ் ஏதாவது போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூர் பயணங்களாகவும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் ஏரியாவிலேயே ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ்க்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இணைவதற்கு இந்த மாதம் ஒரு மகத்தான காலம்னே சொல்லலாம். சரிங்களா? ரொம்பவே சிறப்பான ஒரு காலம். 2 பேரும் ஒருத்தருக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸை உருவாக்குறதுக்கு ஏதுவான ஒரு நேரம்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சில சின்ன சின்ன ஏதாவது தேவையில்லாத டென்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஏதாவது தேவையில்லாத டென்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த அப்படியே தட்டி கழிச்சுட்டு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்தால் கண்டிப்பாக மன அமைதி தான் கெட்டு போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அன்வான்ட் விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட முடிஞ்ச வரைக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்க பாருங்கள். காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே க்ளோஸாக இது வரைக்கும் இருந்ததை விட ரொம்ப பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு உங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல போட்டி போட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. நீ பெருசா, நான் பெருசா, ஐ மீன் என்னோடய லவ் பெருசா இல்லாட்டி உன்னோட லவ் பெருசான்றதை போட்டி போட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. நல்ல சந்தோஷமான காலம் இது. ஓகேங்களா? அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தில் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் இருக்கும். சரிங்களா? ரொம்ப லாபமும் அதிகமாக இருக்காது, நஷ்டமும் அதிகமாக இருக்காது. கரெக்டாக இருக்கும். பண வரவு உங்களோட தேவைக்கேற்ற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? உங்களோட நிதி வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னுமே லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். உங்களோட வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல லாபம் இருக்கும். அதே சமயம் நீங்கள் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். உங்கள் கையில் இருக்க பணத்தை சேமிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எந்த கம்பெனியில் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நார்மலாக இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் வேலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்கள் இலக்கை நோக்கியதாக தான் இருக்கும். சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. உங்களோட கோவொர்க்கர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட மேலதிகாரிகள் கூட உங்கள் வேலையை ரெகக்னைஸ் பண்ணி பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக
தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, முதலீடு பண்ணுறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? குறைஞ்ச மூலதனத்தை போட்டு அதில் உங்களால் எவ்வளோ லாபம் எடுக்க முடியுது அப்படின்றத ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடியே தொழில் செஞ்சிட்ருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். இருந்தாலும் உங்களோட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. நீங்களே இன்ட்ரெஸ்ட் காட்டி நல்லா ஹெல்த்தியாக உங்களை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவீங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்க சூழ்நிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேவையில்லாத பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்களோட மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த மாதத்தில் பெருசாக எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் வரப்போகிறதில்ல. நீங்களே உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. இருந்தாலும் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, தியானம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது இன்னுமே சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக படிப்பாங்க. அவங்களோட ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் நிச்சயமாக இருக்கும். அதை வச்சு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. கல்லூரி பயில்கிற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திறமைகளை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா சின்ன சின்ன சோதனைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சுப தேதிகள் 1, 5, 8, 12, 13, 15, 17, 19, 20, 21, 22, 23, 25, 27, 29, 30, 31. அசுப தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6, 7, 9, 10, 11, 14, 16, 18, 24, 26, 28, ஓகேங்களா? சுப தேதினா நல்ல பலன் இருக்கக்கூடிய தினம். அசுப தேதினா பலன் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய தினம், அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை உங்களோட தனுசு ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.